श्रीमतेरन्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् நித்யஸ்ரீஹீர் நித்யமங்கலம். எம்பெருமான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னா. இவ்விடத்துல என்னன்னா, ஏதோ மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், இவாளுக்கு போய் கல்யாணம், இதுக்கே இவ்வளோ பட்டு புடவையும் நகையும் டூப்ளிகேட் நடைகள்லாம் போய் வாடகைக்கெல்லாம் வாங்கி போட்டுன்னு போறாளே. ராமன் எல்லோருக்கும் தலைவனாக போகிறார். ஸ்வாகுணாம் இயம் பூமிகி சசைல வனகானனாம் என்று பூமிக்கே ராஜாவாக போகிறார். ஏற்கனவே 2 லோகத்துக்கும் ராஜாவாக இருந்தவன் இவ்விடத்திலே வந்து பிறந்து பூமிக்கு ராஜாவாக போகிறான்னா அவனுடைய பட்டாபிஷேகத்துக்கு அலங்காரம் பண்ணிக்காம இருக்கலாம் என்று காடுகள் எல்லாம் பூத்து குலுங்கித்து எல்லா இடத்திலேயும் நன்னா அலங்காரம் பண்ணி கொண்டது. அப்படிப்பட்ட மாசம் அயம் மாசகா, எப்படிப்பட்ட மாசம் வந்து சேர்ந்தது. அங்கு சேஷி சேஷபூதரை லபிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம், இங்கு சேஷபூதர் சேஷை லபிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். ஆச்சரியமா தெரிவித்த அங்கு இவ்விடத்துல ராமன் பிறந்த காலம் அங்க ஒரு கொண்டாட்டம் இருந்தது. ராமன் எப்ப பிறந்தான்? அதுவும் ஒரு சித்திர மாசத்துல பிறந்தான். சைத்ரே நாவமிகே திதௌ என்று சித்திர மாசத்திலே, துவாதசை மாசே சைத்ரே நாவமிகே திதௌ என்று சித்திர மாசத்திலே நவமியிலே வந்து பிறந்தான் ராமன். அங்கே என்ன ஆயிற்று என்றால், சேஷி சேஷபூதரை லபிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தலைவனான சேஷினா தலைவன் அர்த்தம். கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தலைவன். தலைவன் யார்? ராமன். அவன் சேஷபூதர் என்றால் அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய நம் எல்லோரையும், நாமாவது அயோத்தியிலே இருந்த பிரஜைகள், அந்த அயோத்தியாவாசி மக்கள், அவர்களை லபிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். அவ்விடத்துல ராமனுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது. ஏன்? ராமனுக்கு நிறைய பிரஜைகள் எல்லோரும் கிடைத்தார்கள், நிறைய மக்கள் எல்லோரும் கிடைத்தார்கள். ஆஹா, நாம் பரமபதத்திலிருந்து இவர்களுக்காக இவர்கள் இருக்கக்கூடிய அயோத்தியில வந்து பிறந்திருக்கோமே என்று ராமனுக்கு அப்படி சந்தோஷமா இருந்தது. இங்கு ஆனா இவ்விடத்துல என்ன ஆயிட்டுன்னா, இந்த சித்திரையிலே சேஷபூதர் சேஷியை லபிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். பிரஜைகளுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம். சேஷபூதர் பிரஜைகள், அவர்களுக்கு எல்லோரும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சேஷி தலைவனாக இருக்கக்கூடிய ராமன், அவனை நாம் அடைய போகிறோம். நாம் ராமனை நமக்கு தலைவனாக அடைய போகிறோம் என்று இவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாட்டமாக சென்றது. அதனாலே அந்த சித்திர மாசத்தை கொண்டாடுகிறான் தசரத மன்னவன். அதே பிரக்கிரியிலே ஆண்டாளும் இவ்விடத்திலே நன்னாள் ஆல் எப்படி இந்த நாள் அதை எடுத்து பார்த்த காலத்திலே இப்படி ஒரு நாள் வந்து சேர்ந்ததே, இப்படி ஒரு நல்விடிவு வந்து சேர்ந்ததே. இத்தனை காலம் இரவு தானே, இத்தனை காலம் கண்ணனோடே சேராத காலம் எல்லாம் இரவு. எப்பொழுது கண்ணனோடே சேருகிறோமோ அதுதான் பகல் நினைத்தான் அக்ரூரன். அவனும் அப்படிதான் நினைத்தான். கம்சன் சோறுண்டு வளர்ந்த எனக்கு இப்படி ஓர் நல்விடிவாக பெறுவதே அவன் நினைத்தான். கம்சன் அவன் அக்ரூரனை அழைத்தான். தன்னுடைய தேரோட்டி மந்திரி அக்ரூரனை அழைத்து, அக்ரூரா போய் கண்ணனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பினவாறே அக்ரூரன் கிளம்பி வரான் கண்ணனை பார்க்கக்கூடிய வழியிலே. அப்பொழுது நினைத்தான், அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதாச்சமே நிஷ என்று இத்தனை காலம் இருட்டு, கம்சனுடைய சோரை உண்டு வளர்ந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு இப்படி ஒரு நல் விடிவாக பெறுவதே, இன்றுதான் பிறந்த பயனை அடைந்தேன். இப்படிப்பட்ட நல் விடிவு வந்து சேர்ந்ததே, எம்பெருமானுடைய சேரப்போகிறது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டான் என்பதை இன்றைய தினம் தெரிவிக்க போறதில்லை, மேலே ஒரு நாள் தெரிவிக்க போகிறேன். அதனால அவசியம் நித்தியம் வந்து எண்ணிக்கு என்பதை தெரிந்து கொண்டு அன்றைய தினம் அனுபவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். அப்படி அக்ரூரன் சந்தோஷப்பட்டா போலே ஆண்டாளும் சந்தோஷப்படுகிறாள். கண்ணனோடே கூடும்படியான ஒரு நன்னாள் வந்து சேர்ந்ததே, நன்னாள் ஆல், இப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து சேர்ந்தது என்று இந்த நாளை கொண்டாடுகிறேன். காலத்திலே சுவாமி எம்பெருமானார் காலத்திலே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்று ஒரு அரையர் சுவாமி இருந்தார். அரையர் சுவாமி எம்பெருமானாருக்கு ஒரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். இந்த ஆச்சாரியரான அந்த அரையர் சுவாமி அவர் அண்ணா தாளத்தை வைத்துக் கொண்டு ஆச்சரியமான பாசுரங்களை எல்லாம் பாடக்கூடியவர்கள் அரையர்கள். அரையர் தாளத்தை வச்சுட்டு அவர் பாசுரம் பாட தொடங்கும் காலத்திலே 3ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளிச்ச திருவாய்மொழியிலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி தொடங்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரம் வந்தவாறே இந்த ஆழ்வார் திருவரங்க பெருமானார் எதிரில் உட்கார்ந்து இருக்கார். பெருமாளை பார்த்து பாசுரம் பாடுகிறார். ஒழிவில் காலம் எல்லாம்
அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் அடுத்து உடனாய் மண்ணின்றதையே சொல்ற. ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு ஒரு நாள் பூரா அதையே பாடிட்டு இருப்பார். அப்படியே கண்ணும் கண்ணீரமா அப்படியே கண்ணில இருந்து அப்படியே தார தாரையா கண்ணீரானது கொட்டுகிறது. எப்படிப்பட்ட காலம் தான் ஒழிவில் காலம், எம்பெருமானோடே சேர்ந்து கைங்கரியம் செய்யக்கூடிய காலம் இந்த நாள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து சேர்ந்ததே, எப்படிப்பட்ட காலம் ஒழிவில் காலம். காலத்துக்கு எல்லையே இல்லாமல் இந்த காலமெல்லாம் அந்த ஒழிவில் காலத்தையே ஒரு நாள் முழுவதும் ஒழிவில் காலமெல்லாம் அழுதுண்டு அதையே சொல்லிண்டு ஒரு நாள் ஃபுல்லா அதையே பாடுவார். ஒரு நாள் பூரா பாடி முடித்து விட்டு அடுத்து கடைசியில நாள் முடிஞ்ச அப்புறமாவது உடனாய் மண்ணி அப்படின்னு சொன்னாரன்னா அப்பவும் சொல்லல, அதே ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்றதையே சொல்லி தாளத்தை மூடிட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு நாள் அப்படியே ஈடுபட்டார் ஆழ்வார் திருவரங்கா பெருமாளரையர். பெருமானார் எழுந்தருள் இருந்த காலத்திலே அந்த காலத்திலே ஈடுபட்டார், பெருமானோடே சேர்ந்த அந்த நாளிலே ஈடுபட்டார் என்று ஆச்சரியமான ஐதிஹ்யத்தை எடுத்து காட்டுகிறார் ஜனன்யாச்சாரியர் தம்முடைய 4000 வியாக்கியானத்திலே. அப்படிப்பட்ட காலம் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணனோடே கூடக்கூடிய காலம் வந்து சேர்ந்ததே நன்னாளால். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? நீராடப்பது வீர்ப்பது மீனோ. இந்த காலத்துல என்ன பண்ணணும் என்றால் நீராட வேண்டும், ஆண்டாள் குளிக்க வேண்டும் சொன்ன. குளிக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய காலத்தை தேடி எடுத்தா? இவ்வளோ மார்கழி மாசத்திலே இந்த காலம், இந்த பௌர்ணமி வந்தது, இதெல்லாம் எதுக்கு? போய் குளிக்கிறதுக்கு. ஏன் குளிக்கிறதுக்கு சாதாரண நாள்ல குளிக்க கூடாதா? ஆண்டாள் சாதாரணமா குளிப்பதை பத்தி இந்த பாசுரத்திலே தெரிவிக்கவில்லை. நீராட்டம் விடத்தில் எதை தெரிவிக்கிறாள்னா பகவத் சம்ஸ்லேஷம், எம்பெருமானோட கூடுவது இருக்கிறதே அதைத்தான் நீராட்டம் என்று தெரிவிக்கிறார். அதல்லவோ நீராட்டம், எம்பெருமானோட கூடுவது, அதைத்தான் நீராட்டம் தெரிவிக்கிறார். ஏன் எம்பெருமானோட கூடுவதை நீராட்டம் ஏன் சொல்லணும்? எம்பெருமான் என்ன குளமா? பெருமான் என்ன நீரா? ஆமாம், எம்பெருமான் நீராகத்தான் இருக்கிறான். யார் சொல்றா? ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். பராசர பட்டர் ஒரு நாள் கிளம்பினார் நேரா திருவரங்கராஜன். திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சேவிக்க வேண்டும்னு புறப்பட்டார். புறப்பட்டு நேரா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு தன்னுடைய சிஷ்யா யாரையும் கூப்பிட்டு எம்பெருமானை பார்த்தவாறே ஒரு ஸ்லோகம் அருளி செய்ய தொடங்கினார். அப்பொழுது பிபனயன புரஸ்தே ரங்கதுர்யாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லத் புண்டரீகம் தடாகம் ஸ்ரீயமபி விஹரந்தீம் ராஜஹம்சீம் இவாஸ்மின் பிரதிபலனமிவாஸ்யா பஷ்ய விஸ்வம் பரஞ்சா. இந்த கண்ணை பார்த்து தன்னுடைய கண் அதை பார்த்து வார்த்தை தெரிவிக்க தொடங்கினார். கண்ணோடே பேசத் தொடங்கினார் ஸ்ரீ பராசர பட்டர். சரி, ஏன் பராசர பட்டருக்கு யாரும் சிஷ்யன் கிடைக்கலையா? சிஷ்யன்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா, சிஷ்யனை கூட்டா கோயிலுக்கு வந்தா எங்கேயாவது வடை தோசை ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்துன்னு போடுவோம். அதனால நம்முடைய கண்டையே சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தார் பராசர பட்டர். கண்ணை பார்த்தே சொன்னார், கண்ணே குடி அப்படின்னா. சுவாமி என்னத்தை குடிக்கணும் அப்படின்னா, எதிரில் ஒரு குளம் இருக்கிறதே, அந்த குளத்திலே இருக்கக்கூடிய நீரை ஆரப்பருகு. ரங்கதுர்யாபிதானம் பெரிய ஒரு தடாகம், ஒரு ஏரி இருக்கிறதே, பின்னாடி ஒரு ஏரி படுத்துட்டு இருக்கு. பெரிய பெருமாள் முன்பு ஒரு ஏரி நிற்கிறது. நிற்கக்கூடிய ஏரியை பார்த்திருக்கியா? பார். தன்னை பார்த்து சொல்றார் பராசர பட்டர். அப்படி எழுந்து நிற்கிறது பார், ஏரியை பார். யார்? நம்பெருமாள் நிற்கிறான், இந்த ஏரியை பார் சொன்னார் பராசர பட்டர். உடனே கண்ணு கேட்டது, என்ன சுவாமி என்னவோ ஏரின்றீர், ஏரினா தாமரை இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டது. கேட்ட உடனே தெரிவித்தார், அவ்விடத்திலே ரங்கதுர்யாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லத் புண்டரீகம் தடாகம். ஆமா, சாதாரண குளம் அல்ல, சாதாரண ஏரி அல்ல, தாமரை தடாகம். எங்க நிறைய தாமரை இருக்கு, பார்த்தா தெரியலையா கண்ணே? கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியும் அகுஜே. கையை பார்த்தால் தாமரை, காலை பார்த்தால் தாமரை, கண்ணை பார்த்தால் தாமரை, பார்த்த இடமெங்கும் தாமரை காடு பூத்தா போல இருக்கிறதே, ஏரியை பார் சொன்னார் பராசர பட்டர். அப்படியா? சரி, ஏரின்னா நீரிலே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் இருக்க வேண்டாமா? கேட்டது கண்ணானது. கனே தெரிவித்தார் பராசர பட்டர். ராஜஹம்சீம் இவாஸ்மின், ராஜஹம்சீம் 2 அம்சம் இருக்கு. ஸ்ரீயமபி விஹரந்தீம், 2 பக்கத்திலே 2 நாச்சிமார்கள், உபயநாச்சிமார்கள். தினமும் ஸ்ரீரங்கத்துல போனா சேவிக்கலாம். மற்ற ஊர்ல எல்லாம் உபயநாச்சிமார்கள் நம்மை பார்த்து கொண்டு எழுந்தருளி இருப்பார்கள். ஸ்ரீரங்கத்துல மட்டும் உபயநாச்சிமார்கள் 2 பேரும் நம்பெருமாளையே பார்த்துட்டு அப்படி திரும்பி எழுந்தருளி இருப்பார்.
ஏன் ஹம்சமானது நீரையே பார்த்து கொண்டிருக்கும். அதை போலே ஹம்ச பறவைகள், அன்னப்பறவைகள் 2 பேர் 2 நாச்சிமார்கள் அந்த ஏரியை பார்த்து கொண்டு கிடக்கிறார்களே, அந்த ஏரியிலே இருக்கக்கூடிய நீரை ஆறப்பரு என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய கண்ணை பார்த்து. அப்படிப்பட்ட ஏரி எம்பெருமான், அந்த ஏரியிலே அவகாகிக்க வேண்டும். அந்த ஏரியான எம்பெருமானோடே சேர வேண்டும். அதற்கு போதுவீர் நீராட்டம். சரி, எம்பெருமானோடே சேரத்துக்கு கூட குளிக்க போதுவீர் அப்படின்னு சொன்னா போறாதா? தன்னோட ஒத்த வயசுல இருக்கக்கூடிய இடைச்சிறுமிகளை தானே சொல்ற ஆண்டன் என்றால் கூடாதுன்னா, பகவத் விஷயத்திலே ஓரடியிட்டவர்கள் கௌரவியர்களிலே புத்திரர்களாகவுமாம் சிஷ்யர்களாகவுமாம் யாரா இருந்தாலும் பகவத் விஷயத்திலே ஓரடி இட்டால் அவர்கள் கௌரவிக்கத்தக்கவர்கள். அவர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சிஷ்யர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, எம்பெருமான் விஷயத்திலே ஓரடியிட்டவர்களை கௌரவத்தோடே தான் வார்த்தை சொல்ல வேண்டும். நீராட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாளே நீராடா என்று அழைக்கிறார். நீராட போது வீறு போது மீனோ. அதற்கு அந்த நீராட்டத்துக்கு எல்லோரும் வாருங்கள் சொன்னாடா அண்டா. இன்னும் அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் கேட்டா, அண்டாடே சாதாரண இந்த லோகத்துல இருக்கிற ஸ்வர்க்கத்துல போய் வெறும் 4 நாள் ஸ்வர்க்கத்துல இருந்துட்டு 5ஆவது நாள் துவம்சா வெளியே போ கழுத்தை பிடித்து தலைகீழே தள்ளுகிறான் இந்திரன் ஸ்வர்க்கத்திலிருந்து. இந்த ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய ஹோமங்கள், அந்த ஹோமம் இந்த யாகம், இதெல்லாம் அஸ்வமேத யாகம் என்ன, புத்திர நிறைய யாகங்கள் என்ன, இந்த யாகம்லாம் பண்ண வேண்டியிருக்கே, ஜோதிஷ்டோமம் என்ன, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கே. பரமபதம் இது எப்படி இருக்கு என்றால் நச்சபுனரா வர்த்ததே, திரும்பி வரவே கிடையாது. வீழ்ச்சியின்னி வைகுந்தமா அனகர் அப்படின்னா அதுக்கு நிறைய காரியம் பண்ணணுமா கேட்டார்கள் அவ்விடத்தில் இருந்தவர்கள். ஆண்டாள் தெரிவித்தா வேண்டியதே இல்லைன்னா போதுவீர் போதுமீனோ. இச்சையே அதிகாரம். இச்சை ஆசைதான் அதிகாரம். ஆசைக்கு மேற்பட வேற எதுவுமே வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ எல்லோரும் வாருங்கோள், ஆசை மட்டும் இருந்தால் போரும் தெரிவித்தாள் ஆண்டாள். அப்பா பெரியாழ்வார் அவர் என்ன சொன்னார்? கோளாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். அவர் சொன்னார், கூழாட்பட்டு வாழ்ச்சிக்கு யாரெல்லாம் வருகிறீர்களோ வாழுங்கோள், வாழ் வேணுமென்றால் வாருங்கோள் அப்படின்னு அழைத்தார் பெரியாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய கூட்டம் கூடிடுத்து, நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டார். பார்த்தார் பெரியாழ்வார், நடாது இவ்வளோ பேர் வந்து சேர்ந்திருக்காளே, எம்பெருமான அனுபவத்துக்கு இவ்வளோ பேர் வரமாட்டாளே அப்படின்னு நினைத்து உடனே பெரியாழ்வார், நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கேள் கேட்டார் பெரியாழ்வார். வா சொன்னா, சுவாமி எங்க காதல ஏதோ யாரோ கூழ் கொடுப்பான்னு உழுந்தது, யாராவது இங்க கூழ் கொடுக்க போறாளா, அதுக்காக தான் வந்திருக்கும், கூழ் வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்கும் சொன்னா. அவ உடனே தெரிவித்தார், குழாட்பட்டு எண்ணீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம், கூழுக்காக வந்தவர்களை எங்கள் கூட்டத்தில் சேர்க்க மாட்டோம், போங்க. கதவை இழுத்து அடைச்சுட்டார் பெரியாழ்வார். எம்பெருமானோட சேரணுன்றவா மட்டும் வாருங்கோ, கூழுக்கு வந்தவாள்லாம் சேர்க்க முடியாது, போட்டு வாங்க சொல்லி அடைச்சுட்டார். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்றா? போதுவீர் போதுமீனோ, எல்லாரும் பாருங்கள்னா. இன்னாரினையார் என்பது கிடையாது. நீங்கள் வெறும் சாதாரண பிரசாதத்தை ஆசைப்பட்டு வந்தாலும் பரவாயில்ல, தித்யோனம் கிடைக்கும்னு வந்தா பரவாயில்ல, புளியோரை கிடைக்கும்னு வந்தா பரவாயில்ல, ஆனந்த அனுபவத்துக்காக வந்தா பரவாயில்ல, எதற்காக இருந்தாலும் வாருங்கோள். இச்சையே அதிகாரம், ஆசை ஒன்றுதான் அதிகாரம். ஆசையோட இருக்கிறவர்கள் எல்லோரும் போதுமீனோ, எல்லாரும் போங்கோ சொன்ன. நான் வாங்கோன்னு சொல்லாத போங்கோன்னு சொல்றாளே, அப்ப ஆண்டாள் வரப்போறது இல்லையா? இல்ல எல்லோரும் முன்னாடி போங்கோ, உங்களுடைய நடையழகு அதையெல்லாம் சேவித்துக் கொண்டு நான் பின்னாடியே வருகிறேன், அதனாலே நீங்கள் முன் செல்லுங்கோள் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். போதுமினோ நேரிழையீர், நேரிழையீர் என்று நிறைய விலட்சணமான ஆபரணங்களை எல்லாம் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இவர்களுக்கு என்ன ஆபரணம்? கிருஷ்ண பக்தியே ஆபரணமாக அமைந்திருக்கிறது, அல்லது கிருஷ்ணனிடத்திலே உண்டான பிரீத்தி, அதனாலே கிருஷ்ணன் எப்ப வருவானோ அப்போது நல்ல ஆபரணத்தோட இருக்கணும். கிருஷ்ணன் வந்து நம்மோட சேரக்கூடிய காலத்திலே அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய வெள்ளியிலே நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், எப்போது அணிஞ்சுருக்கான். நான் எப்ப வருவான் கிருஷ்ணன்னே சொல்ல முடியாது, திடீர்னு வருவான், திடீர்னு கிளம்பி போடுவோம். அதில் கண்ணன் வர நேரத்துல கண்ணா இது கண்ணா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு வரேன், இன்னும் உள்ள போனா போடி போ, உன் அலங்காரத்துக்காக எவன் வச்சு இவ்விடத்துல காத்துட்டு இருப்பான் அப்படின்னு கிளம்பி அடுத்த வீட்டுக்கு போடுவான் கண்ணன். அதனால இவர்கள் எப்பொழுது கண்ணன் வருவான்னு தெரியாதுன்னு எப்பொழுதும் அலங்காரத்தோட கூடியிருப்பார்கள் இந்த பெண்கள் எல்லோரும். அந்த அலங்காரத்தை பார்த்து நேரிழையீர் அழைக்கிறாள் ஆண்டாள். அலங்காரத்தோட கூடியிருக்கக்கூடியவர்களே, சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்கும் ஷீர் என்று நிறைய
சமுர்த்தியோட கூடியிருக்கக்கூடியது, நிறைய ஐஸ்வர்யங்கள், அதற்கு மேலே நல்ல சமுர்த்தி. என்ன சமுர்த்தி என்றால் நல்ல பால், பசுக்கள், நிறைய பசு கூட்டம் இருக்கிறது, நிறைய பால், பால்ல எப்படிப்பட்ட கொழுப்பு, நாழி பால் நாயினையாமா போல் கொண்டாடுகிறார் வியாக்கியாதா. நாழி பால் 1 லிட்டர் பால், அந்த 1 லிட்டர் பால் அதை இந்த காலத்துல என்ன அதை உரவிட்டு அதை தயிராக ஆக்கினால் 3/4 லிட்டர் தயிர் கிடைக்கும். அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்தா ஒரு 1/2 லிட்டர் 1/2 kg வெண்ணெய் கிடைக்கும். அதை உருக்கி நெய்யாக ஆக்கினா வெறும் 1/4 லிட்டர், அவ்வளவுதான் நெய்யானது கிடைக்கும். ஆனால் திருவாய்ப்பாடியிலே எப்படிப்பட்ட பிரபாவம் என்றால் ஷீர், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம். அந்த பால் எப்படி இருந்தா நாழி பால் நாழி நெய்யாமா போல 1 லிட்டர் பால், அதை உரவிட்டா அதிலிருந்து 1 லிட்டர் தயிர் எடுக்கணும். 1 லிட்டர் தயிரை கடைந்தால் 1 லிட்டர் 1 கிலோ வெண்ணெய் வரும். அந்த 1 லிட்டர் வெண்ணெய் அதை உருக்கினால் 1 லிட்டர் நெய் வரும். 1 லிட்டர் பால்ல இருந்து 1 லிட்டர் நெய் வரும். அப்படின்னா அதுல எவ்வளவு கொலஸ்ட்ரால், எவ்வளவு ஃபேட் கண்டென்ட், ரிச் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறது, கொழுப்பு சத்து பால்ல அவ்வளவு இருக்கு. இதை கேட்டாலே நமக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் ஏறிப்போயிடும், அதெல்லாம் பிபி எல்லாமே ஏறிப்போயிடும். அப்படிப்பட்ட கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பால்னா எப்படிப்பட்ட பாலா இருக்கணும், அதை கறக்கக்கூடிய மாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அது இருக்கக்கூடிய ஊர் எப்படி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சமிருத்தியை கொண்டாடுகிறார். அல்லது ஷீர் என்பது கல்யாண குணங்கள், கண்ணனுடைய கல்யாண குணங்கள். கண்ணன் இவ்விடத்திலே அல்லவோ கல்யாண குணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் தொழக்கூடிய பரமபதத்திலிருந்து தான் எல்லோரையும் தொழுமவனாக இந்த ஊரிலே வந்து பிறந்திருக்கிறானே, அந்த கல்யாண குணங்கள் அது எப்படி இருக்குன்னா ஷீர் மல்கும், அப்படியே வழிந்து ஓடுறது. இந்த ஊரிலிருந்து வழிந்து வேறொரு ஊருக்கு செல்லும்படியாக இருக்கிறது. இந்த ஊர்ல இருந்து வழிஞ்சு அடுத்த ஊர்ல வெள்ளமிட்டு ஓடுறது, அப்படி இருக்கிறது ஷீர். அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, அவ்வளவு பால் இருக்குன்னு கொள்ளணும். அல்லது அவ்வளவு குணங்கள், இந்த குணங்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய கணங்கள் வடிந்து பரமபதத்திலே போய் இந்த குணங்கள் எல்லாம் ஒழிக்கும்படியாக குணங்களோடே கூடியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆய்ப்பாடி, அப்படிப்பட்ட திருவாய்ப்பாடினா, திருவாய்ப்பாடி ஏதோ பெரிய ஊர் கிடையாது, அயோத்தியை போல என்று. அயோத்தியில என்ன என்றால் வசிஷ்டர் முதலிய பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஊர் தான் அயோத்தி. ஆனால் இது எப்படி இருக்கு, திருவாய்ப்பாடி. இடக்கை வலக்கை தெரியாதவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர் திருவாய்ப்பாடி. இதனாலே ரொம்ப சுலபம், ஊருக்கு போறதே ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது. பரமபதத்துக்கு செல்கிறார் போலே உடம்பை விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. திருவாய்ப்பாடி ரொம்ப சுலபமான ஊர். அப்படிப்பட்ட ஊர் காலத்திலே ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு உபன்யாசம், திருப்பாவை உபன்யாசம் சொல்லி கொண்டிருந்தார், காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பூணூல் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் அந்த வழியா அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். நடந்துன்னு போன காலத்திலே உள்ள வரலாமா, பராசரப்பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டிக்குள்ளே வரலாமா, திருப்பாவை உயர்ந்த கிரந்தத்துக்கு அர்த்தம் சொல்றாரே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுன்னு ஒரு நிமிடம் அப்படி வாசல்ல நின்னவாறே உள்ளிருந்து ஸ்ரீ பராசரப்பட்டர் அவரை பார்த்து கூட்டார். ஓய் கூசாதே உள்ளே புகும், இது திருவாய்ப்பாடிக்காரும் சொன்னார் பராசரப்பட்டர். கூசாதே உள்ளே புகும், கூசாதே உள்ள வரும், ஓய் கூசி உள்ள நிற்க வேண்டாம், இங்கு திருவாய்ப்பாடியாய்க்கானும் போருகிறது. இது ஏதோ அயோத்தி இல்ல, ஏன் நான் இங்க ராமாயணம் சொல்லுண்டு இல்ல, திருப்பாவை சொல்றேன். அதனாலே திருவாய்ப்பாடியாய்க்கானும் செல்லுகிறது. இவ்விடம் விட எப்படி போறது, திருவாய்ப்பாடியா போயிட்டு இருக்கு. ஆண்டாள் எப்படி திருவாய்ப்பாடியாக நினைத்தாரோ அதே போல பட்டர் என்ன நினைத்தார், திருவாய்ப்பாடி நாம் சொல்லக்கூடிய இடம், திருப்பாவையை அனுபவிக்கக்கூடிய இடம் திருவாய்ப்பாடி. அதனாலே இங்கே கூசி உள்ள வரலாமான்னு நினைக்க வேண்டாம். இடக்கை வலக்கை அறியாதவர்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லவோ திருவாய்ப்பாடி. அங்க வரத்துக்கு எதுக்காக கூசரி, உள்ளே வார், திருவாய்ப்பாடிக்கானும் உள்ளே போகும் என்று தெரிவித்தார் பராசரப்பட்டர் என்ற ஆச்சரியமான ஐதிஹ்ய நிர்வாகத்தை எடுத்து காட்டுகிறார். அப்படி யார் வேண்டுமானாலும் செல்லலாம் படியான ஊர் திருவாய்ப்பாடி.